இந்தியன் ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை உங்களுக்கு 15,000லேருந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங், அதாவது ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு இந்த சேலரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு லாஸ்ட் வந்து எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது 31/9/2024, அதாவது அடுத்த மாதம் 31ஆம் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏவியேஷனோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஏவியேஷன் சர்வீசஸ்லேருந்து தான் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஜாப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான, அதாவது லீடர் ஹவுஸ் கீப்பிங்காகவும் ஏர் கிரவுண்ட் ஸ்டாஃப்காகவும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த 2 ரெக்கமெண்ட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே வந்து பாருங்கள், 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க, ஒன்று இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? தமிழில் அவைலபிளாக இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஏவியேஷன் சர்வீஸ்லேருந்து தான் வந்திருக்கு, சரிங்களா? பாரதிய ஏவியேஷன் சர்வீஸ்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த ஜாப் வந்து ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்களே 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து பாருங்கள், அதாவது லீடருக்கும் ஹவுஸ் கீப்பிங்க்கும் அண்ட் கிரவுண்ட் சர்வீஸ்மேனுக்கும் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,000லேருந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th +2 படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அவைலபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2653 வேக்கன்சி உங்களுக்கு டோட்டலாக கொடுத்துருக்காங்க. வெறும் கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கு மட்டும். லீடர் ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,000லேருந்து 22,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து அவைலபிள் தான் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. 255 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பே ஸ்கேல் வரைக்கும் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏவியேஷனோட எக்ஸாம் டேட்லேருந்து உங்களுக்கு அலவுன்ஸ் டேட் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து 31 அக்டோபர் 2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு எப்போ அட்மிட் கார்டெல்லாம் வெளியே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/12/2024லேருந்து 8/12/2024 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாம், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 ஹவர், அதாவது 1.5 ஹவர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? உங்களுக்கு சென்டர் எங்கே இருக்கும், உங்களுடைய அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறது அதோடைய டேட்டும் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு இது பண்ணுவாங்க. உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு டேரெக்டாக வெளியிடுவாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி தான், சரிங்களா? இவங்க வந்து ஸ்டெப்பு ஒரு 14 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? தெரியாதவங்க வந்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இதில் படித்து பார்த்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல, எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல அப்படின்னா இவங்களே ஒரு வீடியோ இந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்ளை பண்ணுற போது
என்னென்ன வேணும், டிக்ளரேஷன் ஃபார்ம்லேருந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்லேருந்து எப்படி டவுன்லோடு பண்ணணும், எப்படி அப்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ், நம்மளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 350. யாராருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஆல் கேட்டகிரியில் வந்து ரூ. 350 அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீடு ஹவுஸ் கீப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 340 உங்களுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஆல் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ ஃபீஸ் ஃபில் அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் யாருக்கு ஃபீஸ் இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹவுஸ் கீப்பிங் லீடருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்காக உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குது, என்ன எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு கீழே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லீடருக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். நமக்கு வந்து என்னென்ன சிலபஸ் இருக்கும், எக்ஸாமினேஷனில் வந்து என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்றது இவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 40 மார்க் உங்களுக்கு கொஷின் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஒன் வேர்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு ஏவியேஷனில் கரண்ட் ஆஃப் கொஷனில் பார்த்திங்கன்னா நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், சயின்ஸ் ஏவியேஷனில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 10 மார்க் உங்களுக்கு இருக்கும். மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க் இருக்கும். டோட்டலாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 100 மார்க் கொஷின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 100 மார்க் கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க் தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 செக்ஷனில் வந்து உங்களுக்கு அதாவது எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஆஃப்லைன் மூலமாகவும், அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்காவது நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 15 மார்க்காவது எடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆவீங்க. ஃபெயில்டு கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதை 15க்கு கீழே உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஆஃப்லைன் மூலமாகவோ அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீடியா ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்திலையும் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். நமக்கு வந்து தமிழில் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? கொஷின் பேப்பர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மற்ற எக்ஸாம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, திருவனந்தபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோயில், நாகர்கோயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், தஞ்சாவூர், சேலம், விருதுநகர், தேனி இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இத்தனை இடத்துல நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து நியரஸ்ட்டாக எது இருக்குது அந்த எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதாவது கர்நாடகாவிலும் கொடுத்துருக்காங்க, தெலுங்கானாவிலும் கொடுத்துருக்காங்க, ஆந்திராவிலும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்து டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். சரிங்களா? மோட் ஆஃப் செலெக்ஷன் நாங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டேட் வந்து எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது அப்படியே திரும்ப பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் ஆச்சோ அந்த மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இதுவாகும். டேரெக்டாக அந்த இதில் அப்ளிகேஷன் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ என்னென்ன ஓப்பன் ஆகும் அப்படின்றத இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிலர் என்னென்னு சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் ஃபேக்கு, உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இவங்க 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இவங்க பாருங்கள் 12 நம்பரும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற முறை இது தான். இவங்க கொடுத்துருக்கிருப்பாங்க, 2மே கொடுத்துருக்காங்க. ஹேர் ஸ்டாஃபு கொடுத்துருக்காங்க, ஹவுஸ் கீப்பிங் கொடுத்துருக்காங்க. அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா? இந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஜாப் இருக்கும். இதில் உங்களுக்கு எது அப்ளை பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் இங்கே ஐ ஹாவ் ஆல்ரெடி அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் யூசர் ஐடி கொடுத்து போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உள்ளே போகலாம். சரிங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னாக்கா இங்கே ஹவ் டு அப்ளை வீடியோ வந்து உங்களுக்கு ஏவியேஷன்லேயே வந்து அப்லோடு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது நீங்கள் ப்ளே பண்ணவே உங்களுக்கு எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். 3000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி விட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிக்கோங்க. 10th படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.